மார்கழி மாதம் 26ஆம் நாள். திருப்பாவை பாசுரம் 26. மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான் மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியேல் ஞாலத்தையெல்லாம் நடுங்க முரல்வன பாலன்ன வண்ணத்தோன் பாஞ்ச சன்னியமே பூல்வன சங்கங்கள் போய்ப்பாடு உடையனவே சாலப் பெரும்பறையே பல்லாண்டு இசைப்பாரே கோல விளக்கே கொடியே விதானமே ஆலின் நிலையாய் அருளேலோ ரெம்பாவாய். இந்த பாசுரத்தில் ஆண்டாள் கண்ணனை கூப்பிட்றா. மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான், இந்த நீராடுறத கூப்பிட்றா, மணிவண்ணான்னு கூப்பிட்றா. கூப்பிட்டுட்டு கண்ணன் என்ன வேணும் உனக்கு, நீங்களாம் வந்திருக்கீங்களே, உங்களுக்கெல்லாம் என்ன வேணும் அப்படின்னு கேட்குற. அப்போது இவ சொல்கிறா, என்னென்ன வேணும், எனக்கு இந்த நோன்புக்கான உபகரணங்கள் வேணும் அப்படின்னு சொல்கிறா. இப்போ என்ன அப்படின்னா, நீ தான் எல்லாத்தையும் எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றா. அப்போ ஒன்றா கேட்குறா, நீ சங்கு கொடு, ஏன்னா அந்த சங்கு நாங்கள்லாம் உன்னை பாடிண்டு போகிறோம், அந்த எல்லோரும் அந்த பாட்டை கேட்கணும். அதனால் அதில் அந்த சங்கு ஊதும்போது அதில் வர அந்த சத்தத்தை கேட்டு எல்லோரும் நாங்கள் பாடுறதையும் கேட்பா. அதனால் அதுக்கான அறிகுறி நாங்கள் சங்கு மூலம் கொடுப்போம். அதனால் சங்கு வேணும். அது உன்னோட பாஞ்ச சன்னியை மட்டும் இல்லை, நீ எல்லா சங்கும் எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறா. அப்புறம் பறை வேணும். பறை அது அவள் அந்த நோன்பு கண்ணனை கூட்டுண்டு போகிறா, யமுனை ஆற்றுக்கு போகிறான்றத எல்லாருக்கும் சொல்லணுமா. அதனால் பறை கூட்டு நாங்கள் சொல்லணும் அப்படிங்கிறா. அடுத்தது விளக்கு கேட்குறா. ஏன்னா வெளிச்சம் தெரியணும், ஏன்னா காலங்கத்தால் போகிறா இல்லையா, அதனால் அவளுக்கு விளக்கு வேணுமா. கொடி என்னென்னா அந்த பேனர், நம்மளாம் பேனர் வச்சுன்னு போகிறோம்ல, ஏதாவது ஒரு ப்ரொசஷன் போகும்போது அதை மாதிரி இவளுக்கும் ஒரு கொடி வேணுமா. இல்லாதான் இந்த கருடக்கொடி வச்சுட்டு இருக்கார்ல, அந்த கருடக்கொடி விளக்கம் வேணுமா, ஏன்னா கிருஷ்ணரை கூட்டுண்டு போகிறாளாம். அடுத்தது விதானம், அதாவது இதை இந்த ஷாமியானா அப்படின்னு சொல்லுவா இல்லையா, அது அதான் பனிக்காலம் மேலே பனியெல்லாம் விழாமல் இருக்கிறதுக்கு அது அப்படியே போத்திட்டு போகிற மாதிரி எல்லாருக்குமா சேர்த்து அதை கவர் பண்ணுற மாதிரி அது அதனால் அந்த விதானம் வேணும் அப்படின்னு சொல்கிறார். கண்ணன் இதெல்லாம் கேட்டுட்டு ஒரே ஆச்சரியப்படுறார். நான் இப்போ எங்கே போவேன் இதெல்லாம் கேட்குறீங்கோ அப்படின்னு சொல்லி அவள் கேட்குறார். அப்போது அவள் சொல்கிறா, உன்னால் எல்லாம் முடியும், ஏன்னா நீ இந்த பிரளயம் வரும்போது நீ எல்லாத்தையும் உன்னோடைய வயிற்றுக்குள்ளே போட்டுண்ட, உன் வயிற்றில் ஒழிச்சு வச்சுட்ட. நீ ஒரு ஆள் இலையில் ஒரு குட்டி பாலகனாக நீ வாயில் விரல வச்சுட்டு நீ அப்படியே படுத்திருந்த அப்படின்ற. அதனால தான் இந்த இடத்துல ஆளின் நிலையாய் அப்படின்னு சொல்கிறா. அப்பேற்பட்ட ஒரு சக்தி வாய்ந்தவனே அப்படின்னு சொல்லி சொல்கிறா, உலகத்தை உண்டவனே. அதனால் நீ எங்களுக்கு எல்லாம் கொடுக்க முடியும், இதெல்லாம் கொடு, எங்களுக்கு கொடுத்து அருள் புரி, நாங்கள் இந்த நோன்பை முடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிற. கண்ணனும் எல்லாமே கொடுக்குறேன்னு சொல்லிட்டார். அவர் நீ பறைய தரேன், ஏன்னா ஜாம்பவதி அவகிட்ட தான் இருக்குது பறை, அதை எடுத்து தரேன், நான் பின்னையே விளக்கு நம்மாழ்வார் பல்லாண்டு பாடுறதுக்கு நம்மாழ்வாரும் பெரியாழ்வாரும் வருவா. பெரியாழ்வார் தான் நான் பல்லாண்டு பாடியிருக்கார், அதனால் பெரியார் எல்லாரையும் அவர் சொல்கிறார். நான் ஆதிசேஷன் வேணாம். அப்போ அவர் சொல்வா, ஆதிசேஷன் வேணாம் எனக்கு, ஏன்னா பயப்படுவாளாம் எல்லாரும், அதனால் எனக்கு நீ உன்னுடைய வஸ்திரமாக கொடு, அதான் நாங்கள் மேலே போட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், பட்டு பீத்தாம்பரத்தை கொடு அப்படின்பா. சரி, இந்த மாதிரி அவள் கண்ணனை எல்லாத்தையும் கேட்டு வாங்கிண்டு நோன்புக்கு கண்ணனை கூட்டுண்டு போகிறாளாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கோவில் ஸ்ரீ